என்ன நாங்க வந்து 6 பேர் குடும்பத்துல கஷ்டத்து மத்தியெல்லாம் கல்யாணம் கட்டினேன். கல்யாணம் கட்டி இந்த வீட்டை தான் எனக்கு வாங்கி தந்தவங்க. எங்க அப்பா அந்த மாடு இப்பயும் அந்த தொழிலாம் இருக்காரு. உழைக்கிறதுக்கெல்லாம் ஒழுங்கான பண்ண சமௌண்டுமே இல்லை. அப்படித்தான் இருந்து வாழ்றோம். ஒரு நாளைக்கு 200-300 எங்களோட குடும்பம் போகுது. அக்காட வீடு வீட்டுக்கு பாம்பு வரும். அந்த பிள்ளைக்கு பாம்பு கடிச்சது. யாருக்கு? உங்களோட மகளுக்கா? எத்தனை வயசு பிள்ளைக்கு? பிள்ளைக்கு 4 வயசு. எவ்வளவு பிள்ளைக்கு பாம்பு கடிச்சது? பிள்ளையாடுத்து நீங்க அந்தாசல் வச்சு கடிச்சு படுப்போம். பிள்ளை நட்ட சொல்லிச்சு பாம்பு கடிச்சுதான் மாண்டு. நான் நம்பல பாம்பு கடிச்சு தண்டு. பார்த்தா காலால வெட்டம் வந்து மழை பெஞ்செல்லாம் இந்த வீட்டுகளுக்குள்ள படுக்கவே இல்லை. கீழே ஊறிடும். பொழுத்தின் விரிச்சு தான் படுக்கிறாங்க. அங்க சாமியோட வீட்டுக்குள்ள அப்படியே ஒளி தண்ணி நிக்குது. வீட்டுக்குள்ள இப்ப தண்ணிய பாத்தாங்களே ஒளி ஏதோ வித்தியாசமா ஒரு ஷேப்ல இருக்கு இந்த வீடு. எப்போ இங்கே பொட்டுன்னு இல்ல, இங்கே எல்லாம் அப்படி சும்மா இருக்கு. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் நாசிவன் தீவு அப்படின்ற ஒரு தீவிலாம் இப்போ நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு அக்கா வந்து சந்திக்க போகிறோம். அவங்க வந்து வர சொல்லியிருக்காங்க. என்ன அலுவல் என்ன விஷயம் அப்படின்ற வந்து கேட்போம். உண்மையிலே கஷ்டம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடிஞ்ச உதவி வந்து செய்யலாம். அதே மாதிரி இந்த ஏரியாவில் வந்து நிறைய கஷ்டப்பட்டாக்கள் இருக்காங்க. ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு நான் காட்டுவோம்னே யார் யார் என்னென்ன நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ வாங்க போயிட்டு கதைக்கலாம். இதுதான் அக்காட வீடு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பேர் உங்களோட? பரலோஜினி. ஓகே. நாங்கள் இதால் போக்குல வந்து இல்லை என்ன வந்து கட்டாயம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் அப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன? நான் வந்து கஷ்டப்பட்டேன். அதுக்காக தான் கூப்பிட்டேன் வந்து பார்த்துட்டு. என்ன மாதிரி கஷ்டம் உங்களுக்கு? சரியான கஷ்டம். மழை வேண்டி அந்த வீட்டுக்குள்ளே படுக்கவும் இல்லை இருக்கவும் இல்லை. தொழிலுக்கும் கஷ்டம். ஒரு வசதியுமே இல்லை. ஆத்துல தொழிலுக்கு போறதுக்கு ஒரு பண்ணையும் இல்லை. கடலுக்கு தொழில் போறதுக்கு ஒரு பண்ணையும் இல்லை. ஆக்கல்பத்தெல்லாம் போறேன். மழை பெஞ்செல்லாம் இந்த வீட்டுகளுக்குள்ள படுக்கவே இல்லை. சரி கீழே ஊறிடும். பொழுத்தின் விரிச்சு தான் படுக்கிறாங்க. அங்க சாமியோட வீட்டுக்குள்ள அப்படியே ஒளி தண்ணி நிக்குது வீட்டுக்குள்ள. இப்ப எவ்வளவு காலமா இங்க இருக்கிறீங்க? நான் பிறந்த காலம் இங்க இருக்கிறேன். இந்த வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு 8 வருஷம். இது எந்த வீடும் இல்லை. இது வந்து எங்க அப்பா அங்க வாங்கி தந்த வீடு தான். அது எப்படி உங்களுக்கு தான்? எனக்கு தானே. நான் சொந்த மாட்டேன் இல்லை. நான் பார்த்து எந்த வீடுலன்னு சொல்ல வந்து வேற யார் வீட்டுல வாடகை இருக்கேன்னு வச்சுட்டேன். வாடகைலாம் இல்லை. என்னக்கா சமைச்சு நீங்க? சமைச்ச சோறு தான். கறி என்ன? இது லீக்ஸும் பருப்பும் போட்டு வெள்ளைக்கறி. வெள்ளைக்கறி ஆகணே சாப்பாடு. இப்போ இரவுக்கெல்லாம் சேர்த்து ஒருமிக்க சமைக்கிறது. வேற என்ன உதவி நீங்க எதிர்பார்க்குறீங்க எங்கள்கிட்ட? எங்களுக்கு வாத்துக்கு போறதுக்கு உங்களால இந்த தோணி வளையல் அதுவும் தந்து எனக்கு இந்த வீட்டுக்கு கரண்ட் எடுத்து தந்து இல்லைன்னா போதும். தோணி வலை அடுத்த கரண்ட் என்ன வீட்டை சுத்தி பார்க்கலாமா? பார்க்கலாம். இல்லை நாங்கள் ஆக்கள் வீட்டு தான் போறேன். அது சரியான கஷ்டம். ஒரு நாள் 2 நாள் போகலாம். டெய்லி போறேன்டா. என்ன செய்யறேன்? போகத்தான் வேணும். என்ன செய்யறேன்? அங்கே தண்ணி வசதி இல்லாமல் இருக்கா நீங்கள் போகிற இடத்துல? நாங்கள் ஒரு இடத்துல தண்ணி. ஏன் நீங்கள் இவ்வளோ காலமாக கட்டல? என்ன சாமா டாய்லெட் கட்டிருக்குதான். அது பாவிக்கலாம். இது அதா கட்டிருக்கேன்டா. இப்போ கட்டல. இது நான் நினைக்கிறேன் பிறக்க வந்து கட்டிக்க விடாது. இதோட பெருசாக கிடக்கு. இது ஹோலி கூட இருந்துச்சுன்னா டாய்லெட். இது ஷவர் இருக்கிற பாத்ரூம்னு. அங்கால இருக்கனே. அதான் கதவு சீலை கதவு. ஏதோ வித்தியாசமா ஒரு ஷேப்ல இருக்கு இந்த வீடு. விளையாடல. இது உடைய என்னடா உடஞ்சன்ல என்னடா தலையில விழுந்துரும் போனக்கு. எப்போ இங்கே பொட்டுன்னு
சும்மா இருக்கு ஆக்களுக்கு மேலே விழும் போல இருக்கு. ஓ இங்கே எல்லாம் அப்படி சும்மா இருக்கு. சரிதா. ஆனால் கல் வீடு ஓடு போட்ட வீடு குடிசை வீட்டில் உதிர்ற மாவு அதுவும் கூட கனமாக தானே பெருகி. இது நான் நினைக்கிறேன் அந்த காலாவதி ஆகிட்டு விளங்குதா, அந்த டேட் முடிஞ்சு. அந்த பனை மரம் தானே இது இல்லை பனை தானே, அந்த பனையில டேட் முடிஞ்சுன்னா யோசிச்சு பாருங்க. சரி சைட்டை பா முளைச்சு பா. எல்லாம் அப்படிதான் ஆகி அஞ்சால போகல தண்ணி. சரி ஜன்னலை பாப்போம் அவ்வளோ உறுதியாக இருக்குண்டு. நீங்கள் அடிச்சு போடுங்களா? கட்டிருக்கீங்க பெருக்கி வர்றதாக்கா வெள்ளம் நிற்கிறதா? இந்த நாய் தான் கடிக்கும் போல இருக்குக்கா. அவர் பேர் என்ன? ஆ ரேக்கா? நல்ல வித்தியாசம் பேர். ரேக் ரேக் கடிக்கா அஞ்சு பாருங்க. ரேக் வந்து சிரிக்கிற மாதிரி வந்து வாய் அங்கறா நல்ல சூமடி வர்றது படியா கிட்ட பாருங்க மகளே, சிரிக்கிற மாதிரி. ஓ அதே சேவலையா இருக்கு சிரிக்கிற மாதிரி. கிரேக் உள்ளுக்குள்ளேயும் பார்த்துட்டு வருமாங்க. ஓகே பாருங்க மக்களே உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது பெரிய அந்த பொருட்கள்ன்றது இல்லைண்ணே. இது என்ன சாமி அறைகள் இருக்கு? இது இது சமைக்கிறது அந்த தண்ணியை பாரு நகலே ஒளி. ஆக்களுக்கு வேணாமல் விழும். பத்தியா அந்த எண்ணெயில் பார், இதான் அந்த எண்ணெய் பக்கம். ஏன் கலண்டரில் மாற்றி போட்டிருக்கு? காத்துக்க மாதிரி இருக்கா? சிவரில் இருக்கிறது. ஆனால் ஹோல் மாதிரி பெருசாக இருக்குதுண்ணே. மேலுக்கு இந்த இதுகள் தான் கலட்டி மாற்றினா சரி. இதுதான் நிலைமை, உங்கள் நிலைமை. அதில் கிச்சன் என்ன வித்தியாசம் சேஃப்லாம் இருக்கு. கிரேக்கு கொஞ்சம் பிடிங்க. கிரேக்கு கிரேக் சரியா கடப்பில் இருக்கு. இப்படி தானேக்கா உங்களை கடிக்காது, புதுசாக வர எங்களை கடிக்கும் என்ன. கிரேக் அவரே யாரப்பே? ஓகேக்கா சொல்லுங்க உங்க நிலவரத்தை கொஞ்சம் சொல்லுங்க, விரிவா சொல்லுங்க உங்க நிலவரங்களை. எங்களுக்கு சரியான கஷ்டம்தான். கஷ்டத்துக்கு மத்தியில நாங்க வாழ்றோம். நாங்க வந்து கல்யாணம் கட்டின சின்ன வயசுல என்ன நாங்க வந்து 6 பேர் குடும்பத்துல. கஷ்டத்துக்கு மத்தியில கல்யாணம் கட்டினேன். கல்யாணம் கட்டி இந்த வீட்டை தான் எனக்கு வாங்கி தந்தவங்க. எங்க அப்பா வந்து மாடு இப்பயும் வந்து தொழிலாம் இருக்காரு. எங்களுக்கு வந்து உழைக்கிறதுக்கெல்லாம் ஒழுங்கான பண்ண அமௌண்ட்டுமே இல்லை. அப்படித்தான் இருந்து வாழ்றோம். ஒரு நாளைக்கு 200-300 ரூபாயில எங்களோட குடும்பம் போகுது. 200 ரூபா? ஓ அப்படியான நிலைமையில எங்களோட குடும்பம் போகுது. இதக்கா 6 பேர் 6 பொம்பளை பிள்ளைகளா? 3 பொட்டை 3 ஆண். அவங்கெல்லாம் அவங்கள எல்லாரும் ஊர்ல அறியும். இருக்கீங்க எல்லாரும் கஷ்டமான நிலைமையில இருக்கீங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவி செய்யக்கூடிய நிலைமையில இல்லை ஒருத்தர். குடும்ப கஷ்டத்தால வந்து நீங்க சின்ன வயதுல வந்து வெட்டிங் பண்ணிட்டீங்க. என்ன செய்யறது, நடந்து போச்சுன்னு. இனி வந்து இருக்கிற லைஃப்பை வந்து நல்லா சிறந்த முறையில் கொண்டு போகணும். இப்போ நாங்களும் இப்போ நிறைய காலமாக வந்து உதவி செஞ்சு நிப்பாட்டிட்டு நாங்கள் திருப்பியும் நாங்கள் ஆரம்பித்து செய்கிறோமக்கா. எங்களுக்கு வேலைக்குள்ளே தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணுறோமே. இது நாசிவன் தீவு. இது வந்து ஊருன்னு சொல்ல ஒரு தீவு தான். என்னது
தீவு வளர்ச்சிக்கு பண்ணி ஆறும் கடலும் நடுவுல தீவு. ஓகே, வளர்ச்சி ஆறும் கடலும் என்ன. இது வந்து நாசிவன் தீவு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்குது. நாசிவன் தீவு உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிகளவான பேர் வந்து கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க. நாங்கள் உண்மையிலே உங்களுக்கு காட்டக்கூடியவங்களை நான் காட்டுவோம் என்ன. நான் காட்டுவோம் நேரடியாக வந்து என்ன பேர் நாசிவன் தீவன்னு பேரை கேட்டுட்டு இவங்கள்ட்ட வீடியோ காட்டி கேட்டாலே வந்து இடத்து சொல்லுவாங்கண்ணே. உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம். மக்கா வந்து கண்களை இங்கே வந்து கதைக்கிறாங்க. நிறைய காலத்து பிறகு அந்த கண்களை பார்க்குறோம். சரியாக்கா ஒன்றையும் யோசிக்காதீங்க. இப்போ நாங்கள் இதை வந்து தான் இருக்கோம். ஏதோ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் செய்வோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு கொஞ்சம் காசு நான் உங்களுக்கு தரோம். சரியோ, நீங்கள் 200 300 எல்லாம் வந்து உங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போகுது அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஏதோ எங்களால் முடிஞ்சது வந்து ஒரு கொஞ்சம் காசு நாங்கள் சாப்பாட்டு செலவு தரோம். அதை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அவசரமாக எங்கள்கிட்ட வந்து கேட்குற உதவி வந்து உங்களோட கணவர் அந்த வேலைக்கு போகிறதுக்குன்னு பண்ண என்ன சொன்னால் வந்துட்டு இந்த இது தோணி வலை எனக்கு இந்த வீட்டுக்கு 7 மணி கரண்ட் எடுத்துட்டாங்க. அது உங்களுக்கு பெரிய புண்ணியமா போகும். மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள பாம்பு ஏறிடும். பாம்பு ஏறிடும் அப்படி வந்துருக்கா? ஓ அந்த வீட்டுக்கு வந்து ஒரு தடவை எடுத்து நடிச்சாங்க. என்ன பாம்பு? விஷ பாம்பு எல்லாம் தெரியாது. எனக்கு ஒரு பாம்பு தான். அந்த பிள்ளைக்கு பாம்பு கடிச்சது. யாருக்கு? அந்த உங்களோட மகளுக்கா? எத்தனை வயசு பிள்ளைக்கு? பிள்ளைக்கு 4 வயசு. பாம்பு எப்படி கடிச்சது? விளையாடுறது நீங்க போல அன்பாசல் வச்சு கடிச்சு போட்டு போ புள்ள நட்ட சொல்லிச்சு பாம்பு கடிச்சுட்டாமாண்டு. நான் நம்பல பாம்பு கடிச்சுட்டேன். பார்த்தா காலால வெட்ட மண்டு. இங்க இருந்து போறேன்டா துறவட்டால் அனுப்பி போகலாம். 5 மணிக்கு இதுல போட்டு இழுத்துருவாங்க. இல்லாட்டி 1200 கொடுத்து ஆட்டை காசு கொடுத்து தான் போகணும். ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கித்தான் போய் ஆஸ்பத்திரிக்கு போய் மர அட்மிட் பண்ணி ஒரு 3 நாளைக்கு நின்று பாம்பு கடிதான் இருக்கு. பாம்பு தான் கடிச்சு. இப்ப அந்த புள்ள சொல்லாம இருந்தீங்க? சொல்லாம இருந்தீங்க கடவுள். ஐயோ யோசிச்சு பாருங்க மகளே, சொல்லாம வந்து உயிரே போயிருக்கு மேனே. கடிச்ச பாம்பு என்ன விஷ பாம்பாமா? ஓ பிள்ளைக்கு புள்ள கொஞ்ச நேரத்தாலே மயங்கி விழுந்துது. அந்த புள்ள சின்ன புள்ளா. நான் இப்ப பாம்படிக்குள்ள எத்தனை வயசு பிள்ளைக்கு? போன வருஷம் 3 வயசு 8ஆம் மாசம் 12 கடிச்சேன். 3 வயசுல அந்த புள்ள வந்து சொல்லியிருக்கு அம்மா பாம்பு கடிச்சுன்னு சொல்லிட்டு. இல்ல அந்த புள்ள வந்து சொல்லக்குள்ள விளையாட்டுத்தனம் எடுத்துருக்கேன். நீ விளையாட்டுத்தனம் எடுத்துருக்க. இப்போ சின்ன பிள்ளை சொல்கிறானே பாம்பு அடிச்சுட்டு யான் அடிச்சுட்டு கரடி அடிச்சு பண்ணலாம் சொல்கிறான் என்னமலானே. அப்படி நினைச்சிருந்தா என்ன காசு? நீங்கள் அந்த காயத்தை பார்த்துட்டீங்கண்ணே. காயத்தை பார்த்தேன். இதில் பாம்பு கடிச்சா தெரியும் தானே நமக்கு 3 புள்ளி இருக்கும் காலில். எங்கட அண்ணா இருக்கான். அண்ணா கிட்ட கேட்டா அண்ணா கையால் பிடிச்சிட்டு போவா பாம்பு? இல்ல புள்ள பாம்பை பிடிக்கல. புள்ள விடுத்து நின்று தான் விளையாடுத்து நின்றது. நான் வீட்டுக்குள்ள தண்ணி எடுக்க போனேன். நான் புள்ள ஓடி வந்து சொல்லி என்கிட்ட புள்ள இப்படி கீறி காட்டுச்சு. என்கிட்ட பாம்பு கடிக்க மாண்டு இப்படி நீட்டுல கீறி காட்டுச்சு. கீறி காட்டியா? அப்ப நான் நம்பல. காலை காட்டையும் தண்ணி ஊற்றி கழுவி விட்டேன். இப்போ எனக்கு தெரியுமா? கூப்பிட்டு கேளுங்க சொல்லுவாள். இங்க ஓடியாங்க ஓடியாங்க ஓடி வாங்க தாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க அண்ணா ஓடி வாங்க. அண்ணாட ஃப்ரெண்ட் தானே இப்போ என்ன வாங்க இங்கே வாங்க. என்னோட வர மாட்டீங்களா? பார்த்தீங்களா ஆளு? இப்போ காரில் வந்துடலாம். நீங்கள் என்னோட காரில் வந்துடலோ? காருக்குள்ளே எறிந்துள்ளோ? காருக்குள்ளே எறிந்துள்ள இப்போ நீங்கள் இப்போதான் எறிந்து காருக்குள்ளே மறந்துட்டா அவ என்ன? உங்களுக்கா பாம்பு கடிச்சது? பாம்பு கடிச்சதா உங்களுக்கு? பாம்பு கடிச்சானே பாபாக்கு காட்டன் காலில் எவ்வளோ கடிச்சேன். எவ்வளோ பிள்ளை பாம்பு கடிச்சது? காட்டன் அவள் கதைக்காவில் விளையாட்டு தானே இருக்கா வேணே. இல்லை அப்போதே கதைச்ச வேணே அங்கே வச்சு இந்த ஃபோட்டோ வச்சுக்க நினைக்கிறேன். பார்க்க போகிறேங்கண்ணா பாம்பு கடிச்சேன். இந்த ஐயோ காருக்குள்ள வந்து விளையாடி தெரிஞ்சு போவாங்க. இந்த டீம் எல்லாரும் இப்போ காருக்குள்ளே இருந்தவங்க காருக்குள்ளே இருந்து விளையாடி இருந்தவங்க. இப்போ சரி காரில் விருப்பமானு சொல்ல எல்லாரும் ஏற்றி ஏன்னா பாட்டெல்லாம் போட்டுவிட்டு டான்ஸ் ஆடி போவாங்க. நீங்கள் டான்ஸ் ஆண்டதா காருக்குள்ளே? டான்ஸ் ஆண்டதா? சரி ஓகே. அம்மா உண்மையிலே அது ஒரு கடவுள்ற ஒரு சித்தம் உண்டுதான்னு சொல்ல முடியுமேண்ணே. உண்மையிலே அந்த சின்ன பிள்ளை அந்த டைமில் சொல்லியிருக்கேனே பாம்பு அடிச்சுட்டு புள்ள வந்து நிலத்தில் கீறி காட்டுறீங்க. பாம்பு எப்படி கோடு விட்டு காட்டுருக்கேனே. தடம் பார்த்து நீங்க பெரிய பாம்பா இருக்குமோ? புள்ள சொல்லுது பெரிய பாம்பு தான். ஆனா பாம்பு நானும் காணல ஒருத்தரும் காணல. புள்ள தான் பாம்பு கடிக்குதுன்னு. சரி மயக்கம் தான் இருக்கு புள்ள. டாக்டர் ஆக்கள் சும்மா விட மாட்டாங்க விஷயம் இல்லாட்டி. நீளம் பாய்ச்சு. சில டைம் இப்படி சின்ன பிள்ளை தான் இது விளையாட்டு பொருளாக இருக்க வேண்டியது. புள்ள வந்து கையால் பிடிச்சிருக்கும் விளங்குதா? இல்லாட்டி என்ன செய்யும் வந்த பாம்பு இப்படி காலால மிதிச்சிருக்கும் பிள்ளை விளங்குதா? நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி எடுத்து வரேன் போனேன். நான் வந்து சொன்னேன் என் பாம்பு கடிச்சிட்டேன்.
சரியாக்கா, பிரச்சனை இல்லை. ஏதோ கடவுளோட ஆசீர்வாதம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கீங்க விளங்குதா. நீங்கள் செய்த ஒரு புண்ணியம் தான் வந்து உங்களோட பிள்ளையை வந்து காப்பாற்றிக்கன்னு சொல்லலாம். உண்மையிலேயே அவளுக்கு ஆயுள் கூட என்ன தங்க பிள்ளைக்கு ஆயுள் கூட. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் காசு தரமாக்கா, அதை வந்து சாப்பாட்டு செலவுக்கு வந்து பயன்படுத்துங்க. 200 ரூபா 300 விட உங்களோட வாழ்க்கை போதும்னு சொன்னீங்கன்னே. அப்போ அதனால பெரிய அளவில் ஒரு சிறிதா இப்போ எங்களால் முடிஞ்ச உதவி. உண்மையிலேயே அக்காவுக்கு நீங்கள் ஒரு கரண்ட் எடுத்துகிற சொல்லிக்காங்க. எவ்வளோ 50,000 கரண்ட் எடுக்கிறதுக்கு? தெரியலண்ணா அது எனக்கு. 50,000 முதல்ல 50,000. இப்போ கொஞ்சம் விலைவாசிகள் கொஞ்சம் கூட தான் 75,000 வருமாக்குண்ணே. 75க்குள்ளே வருமானு நினைக்கிறேன் கரண்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் வந்துட்டு 75,000 மங்காள தோணி இதெல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு 2 லட்சம் ரூபா வேணும் விலையெல்லாம் வாங்கினேன்னு. ஒரு 2 லட்சம் ரூபா பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அக்காட பிரச்சனை வந்து முடிக்கலாம். நம்மளால் வந்து முழு பிரச்சனையை வந்து தீர்க்கலாது. ஏன்னா நம்ம கடவுளும் இல்லை, நம்ம பெரிய என்ன சொல்கிறது எல்லாரும் உதவி செய்கிறதுக்கு காசுக்காரர்களும் இல்லைன்னு. பணம் இருக்கிறவர்களிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருப்பவர்களிடம் பணம் இருப்பதில்லை. இதான் உண்மையான விஷயம். உண்மையிலே இந்த ஹோட்டலில் வந்து சாப்பாடை சிந்தி சாப்பிட்டு ஒரு கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, மிச்ச சாப்பாடு வந்து குப்பை தொட்டியில் போகும்னே. அப்படியான ஒரு சிலருக்கு வந்து என்ன நீங்கள் கொஞ்சம் காசு மிச்சம் பிடிச்சி இப்படியான உதவி செய்யலாம். இல்லாமல் இல்லை, என்னை தொடர்பு கொண்டு உதவி செய்கிற நிறைய பேர் வந்து பணம் இருந்தும் குணம் இருக்கிறார்கள். என்ன குணம் இருந்தும் பணம் இருக்கிறார்கள். ஆனால் பணம் இல்லாமலும் குணம் இருக்கிறார்களும் எல்லாரும் வந்து உதவி செய்கிறது தான். எல்லாரையும் குறை வந்து சொல்ல முடியாதுன்னு. உதவி செய்கிறது வந்து அவங்கட அது முடிவு என்ன ஒன்றும் செய்யலாது. நேரடியாக அக்காவுக்கு வந்து நீங்கள் செய்கிறேன்னு சொன்னால் வந்துட்டு மட்டக்களப்பு மாவட்டம் நாசிவந்தீவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்காவை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லை எங்கள் மூலமாக தான் நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0701655 அப்படின்னு இலக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அக்காவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். அடுத்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஏன்னா பார்க்குறீங்க, கோல் அடிக்கிறீங்க, கோல் எடுத்து உதவி சம்பந்தமாக ஒரு சில கதைக்கிறீங்க. மற்ற பேர் வந்து என்னோட கதைக்கு ஒன்று கதைக்கிறீங்க, நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் அந்த உதவி என்று நான் ஃபோன் நம்பர் போடக்குள்ள வந்துட்டு அந்த உதவி சம்மந்தமாக மட்டும் கதைங்க. பர்சனலாக சொன்னால் வந்து பர்சனலாக கதைப்பேனே. என்னால் எங்களுக்கும் நிறைய வேர்கள் இப்போ நான் கதைக்கிறது விருப்பம் இல்லாமல் இல்லை. என்ன சொல்கிறது, அந்த குறிப்பிட்ட அந்த நேரங்கடைக்குள்ளே வந்து கதைக்கிறது வந்து அவங்களுக்கு உதவி செய்யறட்டுமே. என்னால் இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஆள் இப்போ இது வந்து கொலடுக்குள்ளே வந்து நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு வைக்கேன்னா ஓகே, ஒரு மணி தேவை வந்து வாழ்க்கை வரலாறு எங்கே பிறந்தது நடந்தது வரைக்குள்ள உண்மையிலே அந்த அக்காவுக்கு வார உதவியும் வந்து வராமல் போயிடும். காரணம் என்னன்னு சொன்னால் வந்துட்டு அந்தந்த நொடியில் வந்து வீடியோ பார்த்துட்டு கவலைப்பட்டு தான் நிறைய பேர் வீடியோ எடுக்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் ஹோல் அடிச்சுட்டு நாளைக்கு நான் அந்த ஹோலை வந்து நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி போகல வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு எப்போ ஹோல் அடிச்சு நீங்கள் இப்போ ஹோல் அடிக்கிறீங்க, உதவி செய்ய விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு ஒரு மனக்கவலையாக இருக்குன்னு. ஏன்டா அந்த நேரம் தாங்க நான் சொல்கிறேன். நம்ம பர்சனலாக கேட்குறது வந்து பிறகு கேட்கலாம். உண்மையிலேயே இந்த கோல் எடுக்கிறவங்க உதவி செய்ய கோல் எடுக்க வராங்க கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு என்ன நான் கதைக்கிற விருப்பம் இல்லாமல் விருப்பம் இருக்கா அவங்களுக்கு அந்த உதவியை போய் செய்யணும் என்ன என்றதுக்காக தான் சொல்கிறேன். என்னை வந்து தவறாக நினைக்காதீங்க, அப்படி தவறாக நினைச்சா மன்னிச்சு கொள்ளுங்க அப்படி சொல்லிக்கொண்டு அக்காவுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு உதவியை வந்து நாங்கள் அக்காவுக்கு செய்கிறோம். ஓகே பாருங்க, அதில் அவ்வளோ காசு இருக்குண்டு 10,000 இருக்கு. சந்தோஷமா? சந்தோஷம். எதிர்பார்த்துனீங்களா? இல்லை இல்லை இப்போ நிலைமை உங்களுக்கு பெரிய ஆசை இருக்காது. இப்போதைய நிலைமைக்கு எங்களுக்கு பெரிய காசு தான். நீங்கள் 200 300 ஒரு நாள் வாழ்க்கை போகிறேன்னு சொல்கிறீங்க. சரியோ, அப்போ அதுக்காக வேண்டியலக்கா இது வந்து ஒரு இப்போ நாங்கள் ஒரு தற்காலிகமாக செய்யக்கூடிய உதவி. நாங்கள் ஆரம்பத்திலே சொல்கிறோமா என்ன ஒரு ஆளுக்கு மீனை பிடிச்சி கொடுக்குறத விட மீன் பிடிக்கிறது கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவங்க ஒரு நாள் மீனை பிடிச்சி கொண்டு அவங்களே சமைச்சிடுவாங்கண்ணே. மீனை பிடிச்சி கொண்டாண்டைக்கு பண்ணி சாப்பிட்டு அவங்க போயிடுவாங்கண்ணே. அப்போ அதனால் தொழில் சம்மந்தப்பட்ட உதவிகள் வந்து கண்டிப்பாக நம்ம எந்த இடத்துலையும் யாருக்கு வேணாலும் செய்யலாம்ண்ணே. இந்த வீடு கட்டுறது அதில் விட தொழில் சம்மந்தப்பட்ட உதவி, ஏன்னா தொழிலில் அவங்க விரிச்சிருந்தாங்கன்னா அவங்கள ஒரு வீடை கட்டிக்கொள்வாங்கண்ணே. அப்போ அதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அந்த விளக்கா இது என்னுடைய காசு இல்லை, இது வந்து ஒரு அண்ணா ஃப்ரான்ஸ்லேருந்து இந்த பணத்தை வந்து அனுப்பியிருந்தவங்க. 30,000 ரூபா காசு வந்து போட்டிருந்தவர். மொத்தமாக 30,000 ஏற்கனவே 10,000 வேறு குடும்பத்துக்கு கொடுத்தாச்சு. இது 3வது 10,000 இப்போ நான் கொடுக்குறோம். ஃப்ரான்ஸ்லேருந்து அவருடைய கடைசி வருஷ பழக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 0023 என்ன 0023 பீல ஆரம்பிக்கும். இது சொல்லக்கூடிய உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 30,000 அனுப்பி 20,000 கொடுத்தாச்சு, 10,000 உங்களுக்கு இருக்கும். அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருக்கு நான் நன்றி தான் சொல்ல விரும்புகிறேன். கடவுள் தான் அவர் என்ன எங்களோட கஷ்டத்தில் பாதி அவர் எடுத்த மாதிரி தான். இப்போ எந்த உதவி செஞ்சுதா? இல்லை இப்போ இது என்ன 10,000 வேண்டாலும் பெரிய பெரிய காசு தானே எங்கட நிலைமையில். அது உண்மைதான் என்ன. ஓகே, அப்போ எங்களால் முடிஞ்ச நாங்கள் செஞ்சுருக்கோம். உங்கள் சார்பாக வந்து அண்ணாவுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு மக்களே, உண்மையிலே வந்து நாங்கள் இந்த அக்காவுக்கு நீங்கள் வந்து உதவி செய்ய முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து உதவி செய்யலாம் அப்படி சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்க போகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களாரும் சந்திக்கும் வரை விடைபெறு செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.